அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நிருபத்தை குறித்து பவுல் வந்து இதை ஏன் அவரில் பேர் மென்ஷன் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, ஆதி திருச்சபையில் இயேசுவை வெறுத்தார்கள். அன்றைக்கு கூட இயேசு வந்து இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா அவர் நன்மை செய்தார், அவர் வந்து தீமையே செய்யலை. 30 வயசு வரைக்கும் இயேசு வந்து தன்னுடைய நல்ல ஒரு குடிமகனாக இருந்தார், தன்னுடைய தகப்பனுக்கு ஊழியம் செய்தார். ஏன்னா யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி தகப்பன் என்ன வேலை செய்கிறாரோ அது கூட வந்து மகனும் அந்த வேலையை செய்யணும். இன்றைக்கு கூட போய் பார்த்தீங்கன்னா இராணுவத்தில் இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி இராணுவத்தில் இருக்கணும் கண்டிப்பாக. அது வந்து கட்டாயமாக ஆக்கப்பட்டிருக்குது. அதை போல் அந்த காலத்தில் யூதர்கள் மத்தியில் தகப்பன் ஊழியம் செய்கிறாருன்னா என்ன வேலை செய்கிறாரோ அதனுடைய மகனும் அதை கூட செய்யணும், கொஞ்ச நாள் செய்யணும் அந்த வேலையை. அந்த மாதிரி ஒரு கட்டளை. அதனால் இயேசு வந்து 30 வயசு வரைக்கும் அவர் தகப்பனுக்கு ஊழியம் செய்கிறார். அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்தார். இன்னும் சொல்லப்போனால் அவர் எப்படி வளர்ந்தார் என்று வேதத்தில் நம்ம பார்க்கல. 30 வயசுக்குள்ள அவர் என்ன வளர்ந்தார் பார்க்கணும். ஒரு இடத்துல வாசிக்கிறோம், 12 வயசு இருக்கும்போது அவர் பெற்றோர்கள் தேடுறாங்க, அவர் எங்கே போனார் அப்படின்னு தேடுறாங்க. தேடும் போது பார்த்தா அவர் வந்து சபையில் இருக்கிறார், தேவனுடைய ஆலயத்தில் வந்து மூப்பர்களோடு பேசிகிட்டு இருக்கார், பெரியவங்களோடு பேசிகிட்டு இருக்கார். மூப்பர்னா அந்த வயசு சென்றவங்கள்ட்ட பேசிகிட்டு இல்லை. மூப்பர் என்று சொல்லும் போது அவர்கள்லாம் ரொம்ப வசனத்தில் தேறினவர்களாக இருப்பாங்க. அது மாத்திரம் குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ளே ஏதாவது பிரச்சனைனா அதை தீர்த்து வைப்பாங்க. சபையை அவர்கள் கேட்டு தான் நடத்துவாங்க. ரொம்ப முக்கியமான பொறுப்பு உள்ளவர்கள். அது மாத்திரம் இல்லை, யாராவது உடம்பு சரியில்லைன்னும் போது வீட்டுக்கு போய் அதை எண்ணெயை தடவி ஜெபம் பண்ணுவார்கள், எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் இல்லாமல் அவன் ஆலோசனை இல்லாமல் சபையில் எந்த காரியம் நடக்காது என்றால் அவ்வளவு ஞானம் உள்ளவர்கள், வேத வசனத்தை அவ்வளவு தெரிஞ்சு ஆழமாக வச்சிருந்தவர் மனுஷர்கள் அவர்கள் எல்லாம். அவர் மத்தியில் இயேசு பேசுகிறாரு. சீஷர் அவங்க தாயார் தகப்பனார் வெளியே தேடுறாங்க, பிள்ளைகளோடு இருப்பாங்களோ விளையாடுவாரோ இல்லை வெளியில் இருப்பாரோ, அங்கே இருப்பார் இங்கே இருப்பார் தேடும்போது பார்த்தா இவர் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா தேவ ஆலயத்தில் அங்கே போய் இருக்கிறார். அப்போ இவருடைய பேச்சை கேட்டு ஆச்சரியப்படுறாங்க. ஒரு சின்ன பையனுக்குள்ள இவ்வளோ பெரிய ஞானம், எப்படிப்பட்ட ஞானம்? அப்போனா ஒரு காரியத்தை நம்ம விளங்கிக்கலாம். இயேசுவை குறித்து நம்ம அதிகமாக 30 வயசுக்குள்ளே வாசிக்கல, ஒரு இடத்துல வாசிக்கிறோம். ஆனால் என்ன வாசிக்கிறோன்னா அவர் வந்து தேவ வசனத்தின் மேலே ரொம்ப பிரியமாக இருந்தார், வார்த்தை மேலே ரொம்ப பிரியமாக இருந்தார், தேவனோடு ரொம்ப நெருக்கமாக இருந்தார். அது மாத்திரம் அவர் எப்படி வளர்ந்தார்னு வேத வசனம் சொல்லுகிறது. அவர் வந்து எப்படின்னா தேவ தயவிலும் மனுஷ தயவிலும் அவர் அதிகமாக விருத்தி அடைந்தார். ஆமென். தேவ தெய்வம் இருந்தது, மனுஷ தெய்வம் இருந்தது. இன்னைக்கு பாருங்க, மனுஷ தெய்வம் ரொம்ப முக்கியம். ஒரு ஹோட்டலில் வைக்கிறோம், ஏதாவது ஒரு ஷாப் வைக்கிறோம், ஏதாவது ஒரு காரியம் நம்ம செய்யறோம்னா மனுஷர்கள் வரணும், அந்த தெய்வம் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒரு ஒத்தாசை தேவை, ஹெல்ப் தேவை, நல்ல நண்பர்கள் தேவை, நல்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்றது நிறைய தேவை. ஏன்னு இருக்கு இந்த உலகத்துல, பாவம் நிறைஞ்ச உலகத்துல யார் நல்லவர் யார் கெட்டவர் நம்ம கணிக்க முடியாது. எல்லாரும் பார்க்க நல்ல தோற்றம் தான் அடிக்கிறாங்க. திருடன்றதுனால அவன் திருட நல்லவனா இப்படிதான் வருவேன்றது காட்டுறது கிடையாது. யார் நல்லவங்க நம்மளுக்கு தெரியாது. அப்ப தேவ தயவு நம்மளுக்கு இருந்தாதான் மனுஷ தயவு நம்மளுக்கு உண்டாகும். ஆண்டவர் வந்து பல காரியங்களை சிக்கி கொள்ளாம